திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நாம் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தின் பரிகார கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார். ஜோதிட ரீதியாக குரு பகவானை நாம் தனகாரகன் என்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் தனகாரகன் நட்சத்திரமான புனர்பூசம் தோஷம் வாங்கி இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் பணத்துக்காக அதிகம் சிரமப்படுவார். பண நஷ்டம், பண இழப்பு, வேலையில் அல்லது தொழிலில் பண இழப்பு, உயர் பதவி கிடைக்காமல் போவது, வருமானத்தில் தடை, வாங்கின கடனை திருப்பி கட்ட இயலாத சூழல், சொத்து வகையில் பண இழப்பு, கேட்ட இடத்தில் கடன் கிடைக்காமல் போவது, நோயினால் பண இழப்பு போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாவார். தற்போது கோச்சார குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவரது சஞ்சாரமானது ஜூன் 18, 2026 வரை நடைமுறையில் உள்ளது. இந்த அமைப்பானது சில குறிப்பிட்ட அன்பர்களுக்கு கடுமையான தோஷத்தை தரும் விதமாக அமைந்துள்ளது. குறிப்பாக நாம யோகங்களில் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம், விஷ்கம்பம், கண்டம், பரிகம், சுகர்மம், சித்தி, பிராமியம் ஆகிய நாம யோகங்களில் பிறந்த அன்பர்களுக்கும், திதிகளில் துதியை, சப்தமி, ஏகாதசி, சதுர்த்தசி ஆகிய திதிகளில் பிறந்த அன்பர்களுக்கும், நட்சத்திரங்களில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் கடுமையான தோஷத்தை இந்த புனர்பூசம் நட்சத்திரம் தருகிறது. இதற்கு உண்டான பரிகார ஸ்தலமாக சேலம் அயோத்தியா பட்டணத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் மிக சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஆகும். கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இக்கோயில் வால்மீகி, வசிஷ்டர், பரத்வாஜர் போன்ற முனிவர்களால் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் வைணவ மரபின் 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்த பிறகு அயோத்தி செல்லும் வழியில் இவ்விடம் வந்து தங்கி விபீஷணனின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது பட்டாபிஷேக திருக்கோலத்தை முதலில் காட்சி தந்து அருளிய தலம் இத்திருத்தலமாகும். இதனால் இத்திருக்கோயில் தென்னிந்தியாவின் அயோத்தி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ராமர் சீதையுடன் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு விபீஷணன், லட்சுமணன், சத்ருகன், பரதன், ஆஞ்சநேயர் ஆகியோரின் சிலைகளும் உள்ளன. இக்கோயிலின் கட்டிடக்கலை மிகவும் பழமையானது. இக்கோயில் திருமலை நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அற்புதமான சிற்பக்கலைகளால் இக்கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் ராஜகோபுரம் 5 அடுக்குகளை கொண்டது. இக்கோயிலில் ராமநவமி மற்றும் அனுமன் ஜெயந்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆகையால் பரிகாரம் செய்ய விரும்பும் அன்பர்கள் கிழமைகளில் வியாழக்கிழமை, நட்சத்திரத்தில் புனர்பூசம், திதிகளில் அமாவாசை, நாமயுகங்களில் சூலம், வரியான், வைதுருதி, அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் ஆகிய நாமயுகங்களில், கரணங்களில் சதுஷ்பாத கரணம் நடைமுறையில் உள்ள நாட்களில் இங்கு வந்து தங்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.